ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சேவே தேவி திரிதச மகிழா மௌளிமாலார்ச்சிதம் தே சித்திக்ஷேத்ரம் ஷமித விபதாம் சம்பதாம் பாத்வ பத்மம் யஸ்மின் நீஷன் நமித சிரசோ யாபயித்வா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசி பதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் தாயாரை பார்த்து புகழ்ந்து சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், அந்த தாயாரின் அந்த லக்ஷ்மியின் அருள் கிடைத்து விட்டது என்றால் மற்ற தேவர்கள் அனைவரோட அருளும் நமக்கு கிடைத்துவிடும். நம்ம மழை வேண்டும் என்று வருண பகவானிடம் பிரார்த்தனை செய்யலாம். வருண பகவானை வேண்டினோம் என்றால் மழை பெய்யும். இதுவே நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கக்கூடாது, அனைத்து இடங்கள்லேருந்தும் நம்ம காக்கணும் என்பதற்காக ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு ரக்ஷா மந்திரம் என்று இருக்கும். சிவனானவருக்கு ஸ்ரீருத்ரத்துல என்னை அனைத்து திசைகள்லேருந்தும் என்னை நீதான் காக்க வேண்டும் என்று சிவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். கந்தசஷ்டி கவசத்தில் நம்மளோட முருகரை பார்த்து அனைத்து திசைகளிலிருந்தும் அனைத்து தீய சக்திகளிடமிருந்து என்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்திடமும் நம்மளை எல்லா இடத்திலிருந்தும் நம்மளை காக்க வேண்டும், எப்பொழுதும் எங்கிருந்தும் எல்லா தீய சக்திகளிடமிருந்தும் என்னை காக்க வேண்டும், எனக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு தெய்வமாக சென்று பெருமாளிடம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில், சிவனிடம் ஸ்ரீருத்ரத்தில், முருகப்பெருமானிடம் நம்மளோட கந்தசஷ்டி கவசத்தில், இப்படி ஒவ்வொரு தெய்வத்திடம் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தில் பிரார்த்தனை செய்ய அந்த லக்ஷ்மியிடம் சென்று நீ ஒருவளே கதி, நீ மட்டுமே எனக்கு காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம்னா, சரணாகதி செய்தோம் என்றால் இந்த அனைத்து தேவர்களிடம் நம்ம செய்யும் தனிப்பட்ட பிரார்த்தனைகள் அனைத்தோட பலனை விடவும் அதிகமான பலனே கிடைக்கும் தாயாரை பிரார்த்தனை செய்தால். என்றால் அந்த லக்ஷ்மி மட்டுமே, அந்த லக்ஷ்மி தாயார் அம்பாள் மட்டுமே அனைத்து பிரபஞ்சங்களையும் படைத்து நம்மையும் படைத்து நம்ம மனதுக்குள்ள அந்த அம்பாளை வேண்டும் என்ற எண்ணத்தையும் படைத்திருக்கா என்று உணர வேண்டும். இப்படி லக்ஷ்மியை வணங்கினோம் என்றால் அனைத்து தெய்வங்களின் அருள் கிடைக்கும் என்று அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் தன்னோட தந்தை எங்க போறார் என்று பின்தொடர்ந்து போய் அந்த ஒரு கோவில்ல இருக்கும் கிருஷ்ணரிடம் இந்த தந்தை பிரார்த்தனை செய்யறதை பார்த்துட்டு அந்த சமயத்தில் இவனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். அங்கே யாரோ அந்த கோவிலுக்குள்ள ஏதோ ஒரு அறை இருக்கு, ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள, அந்த ஒரு அறைக்குள்ள யாரோ ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கரு நிறத்தில் இருக்கார், அசையாம அப்படியே நின்றுட்டு இருக்கார். அவரிடம் என் தந்தை பேச போவார் என்று பார்த்தால் அந்த அறைக்குள்ள செல்லாமல் அந்த அறைக்கு வெளியில இருந்து கொண்டே கையை கூப்பி வணங்குறார். ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. யார் அந்த நபர்? ஏன் நம்ம தந்தை பேசினா அவர் திருப்பி பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாரா என்று மனதுக்குள்ள யோசிக்கிறானாம் இந்த சிறுவன். இப்படி இந்த சிறுவன் மனதில் இந்த ஒரு கேள்விகள் வரும் அதே சமயத்தில் தன்னோட தந்தை டக்குன்னு அப்படியே திரும்புறாராம் கிளம்பலாம் என்று. அப்ப இவனும் மறைந்து கொள்கிறான். மறைந்து கொண்ட பிறகு அந்த தந்தை கோவிலை விட்டு வெளியில தன்னோட வீட்டுக்கு போகும்போது இந்த சிறுவனும் பின்தொடர்ந்தே போறானாம். இந்த ஒரு நிகழ்வு நடந்த உடனே அடுத்த நாள் மீண்டும் தன்னோட தந்தை கிளம்புறார் அந்த வீட்டிலிருந்து. அதே சமயத்தில் கரெக்டா அந்த கோவில் மூடுற சமயத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் இந்த தந்தை போறார். போயிட்டு அதே கிருஷ்ணரின், அதே கண்ணனின் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில நின்று கொண்டு கைகளை கூப்பி வணங்குறாராம், கிருஷ்ணரை தொழுது கொண்டிருக்காராம். இதையும் அந்த சிறுவன் பார்க்கிறானாம். இந்த மனதில் இந்த ஒரு குழப்பம் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்காம். யார் அவர்? அவரை பார்த்து ஏன் தந்தை கை கூப்பி வணங்குறார்? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறார் என்று மனதுக்குள்ள கேள்விகள் வந்து கொண்டே இருக்காம். ஒரு நாள் தன்னோட தந்தை அந்த இடத்துக்கு கோவிலுக்கு போக முடியாத சமயத்தில் அந்த வீட்டில் எல்லாருமே பிஸியாக ரொம்ப ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற சமயத்தில், சரி இன்னைக்கு அப்பா போகலனா என்ன, நாம போவோம் என்று அந்த குழந்தை அந்த வீட்டிலேருந்து கிளம்பி, அந்த 6 வயது சிறுவன் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஒரு கோவிலுக்கு செல்கிறானாம். இப்படி இந்த கோவிலுக்கு சென்ற பிறகு அந்த சிறுவன் செய்த செயல் என்ன? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? கதையில வரப்போற திருப்பங்கள் என்னென்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.